ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சு இதில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊறி இருக்குது. வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலைக்கு தேவையானது. இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் ரெடி பண்ணிடுறேன். இது தண்ணியாக வச்சுக்கணும் குழம்பு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடும். பருப்பை குறைன்னு அரைக்கணும். ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூளாக சேர்த்துட்டேன் நான். உப்பு இதை நம்ம தண்ணி விடாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக குறைன்னு அரைச்சிப்போம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிப்போம். இதோட 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இதோட நம்ம ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இந்த தக்காளி சேர்த்து வதக்கிப்போம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு இதோட சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி நல்லா தாராளமாக விட்டுங்க. உருண்டை போடும்போது குழம்பு ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ இது குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு பல், இஞ்சி எல்லாமே நைஸாக அரிஞ்சு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சுங்க. அல்லது உருண்டையை அப்பப்போ வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இட்லி பானையில். நான் குழம்பு நல்லா கொதிக்குது, அதில் ஒவ்வொரு உருண்டையை ஊற்றி நல்லா கொதிக்கும் போதே போட்டுடணும். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் உருண்டை உங்களுக்கு நல்லா வெந்து மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி நீங்கள் கொதிக்கும்போது ஒன்று ஒன்றா போட்டுருங்க. குழம்புல மட்டும் கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமாக வச்சுருங்க. இந்த மிக்சியில் நம்ம அரைச்சதில் பருப்பு அரைச்சோம் பாருங்கள், அங்கேயும் நல்லா அலசி அதில் விட்டுடும். கொஞ்சம் திக்காக வந்துடும் குழம்பு. அதில் இன்னும் தேங்காய் கூட நீங்கள் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி அதோட சேர்த்துட்றேன். இது நல்லா எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. எல்லாம் மேலே எழுந்து வந்துடும். எழுந்து உங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இதுலேயும் உப்பு போட்டிருக்கேன், குழம்புலேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் பாதி உப்பு போட்டுருங்க. அதிகப்படியான உப்பு போட்டோம்னா ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே எழுந்து வந்துருச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் நமக்கு அதிகமாக கிடைக்கிது. அதோட தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.